அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. நான் ஸ்ரீ மகா குருராமசாமி பேரின்ப பவனம் கொளத்தூர்லேருந்து உங்களோட தொடர்பு வச்சுருக்கிறேனுங்க. குருபரானந்த சாமி சிவானந்த பரமேஸ்வர்கிட்ட நேரடியாக உபதேசம் வாங்கினவர். அவர் இந்த ஆசிரமத்தில் நல்லபடியாக வழிநடத்தி வந்தார். அவர் வழிநடத்தி வந்த விஷயத்தை நான் நல்லா உணர்ந்து இப்போ நான் குருபரானந்த சாமி ஆசிரமத்தில் கவனிச்சுட்டு வரணுங்க. குருபரானந்த சாமி எப்படி வழி நடத்தினாரோ அதே மாதிரி தான் வழி நடத்திட்டு இருக்கிறேன். குருபரானந்த சாமி சிவானந்த பரமேஸ்வரன் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தார். அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு மேலே சிவானந்த பரமேஸ்வரர் ஃபோட்டோ வச்சுருப்பார். சாப்பிட்ற இடத்துல மேலே சிவானந்த பரமேஸ்வரர் படம் வச்சுருப்பார். மூலஸ்தானத்தில் சமாதி பீடத்துக்கு ஏற்பாடு பண்ணி கூட அங்கே குருபரானந்த சாமி படம் கீழையும் சிவானந்த பரமேஸ்வரர் படம் மேலேயும் மாட்டி சிவானந்த பரமேஸ்வரர் மேலே அவ்வளவு பக்தியாக வாழ்ந்தார். நானும் அதே போல் இந்த ஆசிரமத்தில் நடந்துட்டுருக்கிறேங்க. இப்போது சிவானந்த பரமேஸ்வரர் எழுதின ஒரு நல்ல கருத்தை உங்களோடு படித்து காட்டி எல்லாரும் இந்த விதமாக நடந்துக்கிட்டு இருந்தோம்னா நாம் எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் உங்களோடு படிக்கிறேனுங்க. சுவாமி கட்டளை: அந்நியரை பற்றி கோள் சொல்லவும் அந்நியருடைய கோள் சொல்லுதல் கேட்கவும் கூடாது. அந்நியருடைய தவறுகளை பற்றியும் நடத்தைகளை பற்றியும் சிந்தனை செய்யாமல் அவரவருடைய தவறுகளையும் நடத்தைகளையும் சிந்தித்து தன் குற்றம் அகற்றி நடந்து கொள்ள வேண்டும். ஒருவருடனும் இகழ்ந்தோ போட்டியாகவோ எதுவும் எழுதவோ சொல்லவோ வாதம் பிரதிவாதத்திற்கும் தர்க்கத்திற்கும் போகவோ கூடாது. ஓம் உலக சாந்தி, ஓம் உலக சாந்தி, ஓம் உலக சாந்தி. அன்புடன் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.